ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்டீரியோ ஆம்பு இந்த மாதிரி போர்டு கம்ப்ளைண்ட் ஆனது. ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த கேபினெட்டை வச்சு இந்த கேபினெட்டை வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாமே கழட்டிட்டு இதில் என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் போகிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கழட்டிட்டோம். இதில் நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டு ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் அலுமினியம் தான் வரும். இந்த ஆம்பிளிஃபையரில் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்போ இது நம்ம லீடு ஜாயின் பண்ணி நம்ம VIP3 போர்டு போட்டு இதை ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ரீஒர்க் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் பாருங்கள். VIP3 போர்டு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். காப்பர் காயில் ஹோல்டு சாம்கான் கம்பெனி. இந்த எல்லா உள்ள இன்டீரியரில் எல்லா மெட்டீரியலுமே மாற்றிட்டோம். கண்ட்ரோலு எல்லாமே கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா RMC ஜாக் டைப்பு. பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு எல்லாமே. சவுண்ட் வைக்கிறேன், கேட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீஒர்க்கு எப்படி இருக்குன்றதை வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு எதுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். நீங்களும் அசம்பிள் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒர்க்கு. அது மாதிரி பண்ணி இதனோட ரிசல்ட்டு பார்த்தவங்க இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.